கல்லணையில் இருந்து பாசனத்துக்காக திறக்கப்படும் நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நேற்று முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையில் இருந்து 1,25,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 16 மதகுகள் வழியாக காட்டாற்று வெள்ளமாக தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்கிறது. அணையில் இருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதால் திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 60 ஏரிகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அருகே திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்தில் இருந்து ஏரிகளுக்கு உபரி நீரை வெளியேற்றும் பணியை ஆட்சியர் பிருந்தாதேவி, சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனிடையே மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் திருச்சி முக்கொம்பு அணைக்கு சென்று அங்கிருந்து நொடிக்கு 16,600 கன அடி வீதம் வெளியேற்றப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கல்லணையில் இருந்து காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. அமைச்சர்கள் நேரு, டிஆர்பி ராஜா, அன்பில் பொய்யாமொழி, மெய்யநாதன், 5 மாவட்ட ஆட்சியர்கள், விவசாயிகள் ஆகியோர் ஊர்வலமாக சென்று விதை நெல் மற்றும் மலர்களை தூவி காவிரி நீரை வரவேற்றனர். சம்பா சாகுபடிக்கு குறைவான நீர் திறக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். கூடுதல் நீரை திறந்தால்தான் கடைமடை வரை செல்லும் என அவர்கள் தெரிவித்தனர். இன்னைக்கு கல்லணையில் திறந்திருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு போதுமானதல்ல. விண்ணாத்திலையும் காவிரிலையும் வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணி திறக்கணும். கல்லணை கால்வாயில் வினாடிக்கு 3,500 திறந்தால் தான் கடைமடை வரைக்கும் போய் தண்ணி சேரும். ஏன்னா கடைமடையில் மழை பெய்யல, காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால் தண்ணீரை முழு அளவுக்கு கொடுக்கணும். கரை காவலர்கள் மூலமாக அதை கொண்டு போய் பாதுகாப்பாக சேர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். காவிரி நீர் கடைமடை பகுதி வரை தடையின்றி செல்லும் வகையில் கால்வாய்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர்.